ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் பேஷனேட் ட்ராவலர். பிக் ஃபேன் ப்ரோ. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சோன்மார்கில் இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்டுட்டு இங்கே தான் எங்களுக்கு வந்து ரைஸ் கிடச்சிச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம். ரைஸு ப்ளஸ் சிக்கன் ப்ளஸ் மேகி சாப்பிட்டுட்டு இப்போ தான் வண்டி எடுக்கிறோம். இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கார்கில் வரைக்கும் நம்ம ஓட்டுவோம். ஸோ இந்த லாகில் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரைடுமே எங்களுக்கு. அதாவது சி லெவல்லேருந்து ஆல்டிடியூட் ஏற ஏற எங்களுக்கு வந்து மூச்சு விடுற மாதிரி கொஞ்சம் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். யூஸ்வலாக குளிர் நல்லா எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கிளேசியர்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அந்த மலை மேலே உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அது பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட் ஆனேன். இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்து நான் வந்து என் லைஃப்லேயே நான் வந்ததில்லை. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி இந்த ஒரு ரைடு. ஸோ கைஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் அமைத்துருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் ட்ராவல் கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். கூட இந்த லேண்ட்ஸ்கேப்பு சீனரிஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே வாங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நல்ல மியூசிக் போட்டுறேன். ஹலோ காய்ஸ், சோன்மார்க் தாண்டிட்டு நம்ம இப்போ டிராஸ் கார்கில். ஆக்சுவலி நம்ம வந்து லடாக் டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ நம்ம பாய்ஸ் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கார்கில் வார் மெமோரியலுக்கு வந்துட்டோம். வேறு லெவல். வேண்ட்ரிங் அர்ஷத், அங்கே போய் நம்ம வண்டி பார்க் பண்ணலாம். டைகர், ஹிமாலயன். ஓகே ஐ தாட் டைகர். எடுத்துப்பாங்க கூட. அப்புறம் இங்கே வந்து எல்லாமே வந்து நம்ம ஊருக்காரங்களா இருக்காங்க. சார், உங்களை காட்டலாமா சார் கேமராவில்? காட்டுக்கோங்க, எனக்கு தெரியாமல் காட்டுங்க. ஓகே. கார்டன் இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ அவரும் தமிழ் தான். அவர் என்ன சொன்னார்னா, காட்டுங்க, யாருக்கும் தெரியாமல் காட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கார்கில் வார் மெமோரியல். ஸோ எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, மாஸ்க் இருக்கான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வேறு லெவல் இதோட. எனக்கு ஆக்சுவலாக வந்து கார்கில் அப்படிங்கிறது வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்ப 10th படிக்கிறப்ப சம்திங் நான் படிச்சிருக்கேன். என்னென்னமோ பெருசாக சொல்லியிருக்காங்க, எஸ்ஏ ரைட்டிங்லாம் எழுதியிருக்கேன். பட் இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறவங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. நம்ம ஊருக்காரங்க எப்பயுமே நம்ம ஊருக்காரங்க தான். இப்போ கார்கிலோட டீட்டெயில் வந்து எங்களுக்கு கார்கில் வாரில் இறந்து போனவங்க இந்த இடம் பார்க்கணுங்க. இந்த வாரில் வந்து மொத்தம் 559 பேர் இறந்துட்டாங்க. 1329 பேருக்கு கை கால் இல்லாமல் இதாகிடுச்சு. அதே மாதிரி இந்த மலை இருக்கு பாருங்க, மலை பேர் தோலனி. இந்த சண்டை எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவலி வந்து விண்டர் பனி கொட்டுற டைம்ல வந்து 2 பாட்டு இறங்கிடணும், கீழேருந்து இறங்கிடணும். ஓகே, கீழேருந்து இறங்கிடணும் ஹாஸ்பிட்டல். கீழே நம்ம கீழே இறங்கியாச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க,
நம்ம இடத்த கிராஸ் பண்ணி நம்ம இடத்த கப்சர் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. அதனால தான் சண்டை ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே 100 பேர் இந்த மேலே உட்காந்துட்டாங்க. ஓகே ஓகே. தெரியாது இங்கே 100 பேர் உட்காந்தாலும் நமக்கு தெரியாது. ஆமாம். மேலே ஆடு வீடு பின்னாடியே 100 பேர் உட்காந்துட்டாங்களா சார்? இங்கேருந்து 9 கிலோமீட்டர் தான். ஓகே. 9 கிலோமீட்டர் தான். ஆடு மேய்க்க போகிறவங்க பார்த்துட்டு வந்து இவங்க எங்கள் ஆர்மிக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் தான் சண்டை ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே தெரியுது ட்ரையாங்கிள் மாதிரி, அது வந்து டைகர் ரொம்ப ஃபேமஸான இல்லை. அங்கே தான் சண்டை மெயின் ரொம்ப கடைசியில் அந்த பனி கூட படர்ந்துருக்கு. அது வந்து டைகர் கில். அங்கேயும் சண்டை இருந்துச்சு. இங்கேருந்து இது ஃபுல்லாக ஒரு 2 கிலோமீட்டர் சண்டை நடந்துச்சு. அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணாங்க கன்று பஃபர் கன்று. அது வந்து 1.5 லட்சம் டன் வந்து சுட்டிருக்காங்க. ஓகே ஓகே. 1.5 லட்சம் டன் சுட்டிருக்காங்க. இது வந்து இந்த ஃப்ளைட் வந்து MiG-21. இது வந்து லடாயில் யூஸ் பண்ணது. இதே மாதிரி ஒரு பீஸ் வந்து இந்த இடத்துல போயிட்டு போய் வெடிச்சிருச்சு. அதனால அது ஞாபகமாக அதே மாதிரி அதே கம்பெனி மாடல் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே ரோடுக்கு முன்னாடி அது தெரியுது வந்து ஜோதி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் 24 hours. நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நாங்கள் அணைய விட மாட்டோம். அதுக்கு பின்னாடி வந்து இறந்து போன 559 பேர் அங்கே சமாதி மாதிரி தெரியுதுல்ல. அது வந்து இந்த லொக்கேஷனில் வந்து இந்த பனி சறுக்கில் இறந்தவங்க அந்த மாதிரி இறந்தவங்களுக்கு அந்த 375 பேர் போய் சுற்றி பார்த்துருக்காங்க.